இப்போது நெல்லையில் கவின் கொலை செய்யப்பட்ட சம்பவம், ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய டாக். ஸோ இன்றைக்கும் ஜாதி இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ஜாதி இருந்துட்டு தான் இருக்குது, ஜாதி வெறி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு இந்த ஆணவ கொலை அப்படின்னு வரும்போது அது வெளிப்படுது. ஸோ அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியை சுற்றியே வந்து இன்னும் எந்த அளவுக்கு அந்த ஜாதியை அந்த எப்படி சொல்கிறது அந்த கௌரவ விஷயம் வந்து எப்படி இருக்குது? தொடர்ந்து ஆணவ கொலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கவின் கொலைக்கு முன்பு இளவரசன் திவ்யா உடம்பல்பேட்டையில் மத்திய பேருந்து நிலையம் 1000 பேர் இருக்கான். அந்த காதலர்கள் 2 பேர், இவன் ஒரு ஜாதி அந்த பொண்ணு ஒரு ஜாதி. பெண் வீட்டார் கூலிப்படைகளை அனுப்பி உடம்பலப்பேட்டை மத்திய பேருந்து பொது இடத்துலையே வெட்டி கொள்கிறான். அப்போது இதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது இந்த மக்கள் எஸ்சி ஆக்கப்பட்டதனுடைய விளைவு, வேறு எந்த காரணமும் இல்லை. இப்போ சுபாஷினி யார், சுபாஷோட அக்கா, ஒரு பிராமண கல்யாணம் பண்ணி வெட்டியிருப்பானா? வெட்டியிருக்க மாட்டான். ஒரு தளம் வந்து எஸ்சி காஸ்ட், அதை நோக்கி தான் கொடூர முகம், குரூரமான முகம். நீங்கள் இப்போ அந்த சுபாஷினிக்கு சித்த மருத்துவருக்கு ஒரு பிள்ளைமாரோடு முதலியாரோடு இந்து மேல் ஜாதியோடு காதலில் இருந்தால் அந்த குடும்பம் ஏற்றிருக்கும், அந்த குடும்பம் ஏற்றிருக்கும். இவன் எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட். இந்த இளைஞனை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. யார்? இந்த ஒட்டுமொத்தமான சமூகம்தான் குற்றவாளி. எப்படின்னா இப்போ அந்த இளைஞனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான். ஏன்? என் கொக்கா ஒரு எஸ்சியோடு வாழ்கிறாள், அது ஒரு பழி சொல்லாக்கப்படும். நீங்கள் 2 பேருமே காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் பட்டாலியனில் இருக்காங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஏசி ஆகலாம், ரிட்டையர்ட் ஆகும்போது எஸ்பியாக கூட ஆகலாம். ஆனாலும் அவங்களுக்கு என்ன பழி சொல்ல அந்த சமூகம் குத்திகிட்டே இருக்கும். என்ன எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு கல்யாணமோ கச்சேரியோ இல்லை காது குத்தோ ஒரு நல்லதோ கெட்டதோ, என்ன உன் புள்ள ஒரு இசையோடு ஓடி போயிட்டலாம். அன்னைக்கு பூரா அந்த அம்மாவுக்கு மனநோயாளியாகி எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த கல்லூரி விரிவுரையாளருடைய மக இதே போன்று ஒரு திருமணம் செய்ததனுடைய விளைவு அந்த விரிவுரையாளர் மனநோயாக ஆக்கப்பட்டார். மனநோயாகிட்டாங்க அந்த அம்மா. ஏன்? எங்கே போனாலும் இதுதான் நிற்கும். எது நிற்கும்? என்ன உன் பொண்ணு எஸ்சியோடு ஓடி போச்சா? இது ஒரு பெரிய மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் ஆகி அந்த அம்மாவை மீட்டெடுப்பதற்கு அந்த குடும்பத்துக்கு பல வருஷம் ஆச்சு. இது யாருடைய தவறு? சமூகத்தினுடைய தவறு. நீங்கள் தேவேந்திர குல வேளாளர், இதுதான் அந்த சமூகத்தினுடைய பேர். எஸ்சி கிடையாது. அவர்களுக்கு தான் பழனியில் முதல் மரியாதை. பழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிற பொழுது யாருக்கு முதல் மரியாதை? கவினுடைய சமூகத்துக்கு தான் முதல் மரியாதை. அப்போ அவன் எப்படி எஸ்சியாக இருப்பான்? தாளை மு கருணாநிதி தஞ்சாவூரில் ஒரு பெரிய நில சுவார்ந்தார், 5000 ஏக்கராக்கு சொந்தக்காரர். கருணாநிதியை ஏன் ஓம் பேரும் கருணாநிதி என் பேரும் கருணாநிதி, அதனால் பேரை மாற்றிக்கணும் தான் சொந்த ஊர் பேர் தாளை மு கருணாநிதின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். 5000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரர். தஞ்சாவூர் நிலம் பூரா யாருக்கு சொந்தம்? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தம். எப்படி போச்சு? மூப்பனார்களுக்கும் வாண்டையார்களுக்கும் எப்படி போச்சு? நிலத்துக்கு சொந்தக்காரன் எப்படியா எஸ்சியானா? நீங்கள் தென் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா அத்தனை நில உடைமையாளர்களும் எங்கே தாமிரபரணி பாசனத்தில் இருக்கிற அத்தனை நில உடைமையாளர்களும் தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர்கள். பல்லர்னா என்ன? பள்ளம்னா என்ன? நிலம். குழினா என்ன? நிலம். மானா என்ன? நிலம். தஞ்சாவூரில் மா குழின்னு சொல்லுவாங்க. அப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களெல்லாம் நில உடைமையாளர்கள். இவன் எப்படி எஸ்சி ஆகிருப்பான்? அப்போது எந்த சக்தி இவர்களை எஸ்சி ஆக்குச்சு? எந்த நாய் இவர்களை எஸ்சி ஆக்குச்சு? அப்போது அந்த நாய்கள் தான் இவர்களை எஸ்சி பட்டியலிருந்து எடுக்கணும். இது
1935 இப்படி ஒரு மிராக்கல் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, சக்கிலிய பள்ளம்பறை ஒன்னா நாசுவன் இவர்கள் தொட்டா தீட்டு. எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி, 60 வருஷத்துக்கு முந்தி. சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. படிச்சிருக்கீங்களா? சேலை மறைப்பு இயக்கம். பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது. இப்படி இந்த சமூகம் அழுத்தி வைக்கப்பட்டது. பெரியார் எங்கே போனார்? வைக்கத்தில் போய் போராடினார். 50 குடும்பம் இருக்கிற நாயர் நம்பூதிரிகள் குளத்தில் தண்ணீர் எடுக்கலாம், கோயிலுக்கு சாயம் போட போகலாம். 1000 குடும்பம் இருக்கக்கூடிய புலையர்கள் ஈழவர்கள் அந்த வீதியில் போகக்கூடாது இல்லையா? அப்போது பெரியார் தான் சொல்லுவார், ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலம் திங்கிற நாய் போடா அக்ராகரத்து வீதியில், மனுஷன் போகக்கூடாதா? அப்படி பெரியார் கேட்பார். சாதி ஒழிப்புக்காக 1956 பல லட்சம் பேரை கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு போகிறார் பெரியார். ஜெயிலே செத்து போகிறான். சிறையே சுடுகாடாக மாறுது. எதுக்கு? சாதி ஒழிப்பு. குப்புசாமி கவுண்டர், ராமசாமி முதலியார், கந்தசாமி நாடார், இதெல்லாம் போடாதரா சொன்னாரா இல்லையா? அதுக்கு பிறகு தான் அது ஒழிஞ்சுது. குப்பனம் சுப்பனம் ராமசாமி கந்தசாமியாக இருக்கான். இல்லைன்னா என்ன இருக்கும் பின்னாடி? வட இந்தியாவில் பூரா சாதி தான் சர்நேம். இங்கே சாதியை ஒழித்தவன் தந்தை பெரியார். அப்படி ஒழிச்சுமே கவினை காப்பாற்ற முடியல, இளவரசனை காப்பாற்ற முடியல. சாதி தீயா, அதாவது பெரு நெருப்போடு எரியுது. இது எப்படி அழிப்பது? எப்படி தண்ணியை ஊற்றுறது? பட்டி வீரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் போய் வெள்ளைக்காரங்கிட்ட சொல்கிறார் 1935. யோ எனக்கு எஸ்சி வேண்டாயா, எனக்கு பிசி பட்டியலில் போடு, எஸ்சி இழிவே வேண்டாம் எனக்கு, என்னை கோயிலுக்கு விட மாட்டேங்கிறான். என்னைய இப்போது நேற்று ஒரு செய்தி படித்தேன். அரசுக்கு சொந்தமான கோயில் மண்டபமா, திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் விசேஷம். அரசாங்க அதிகாரியே தரமாட்டேங்கிறான். யாருக்கு? எஸ்சிக்கு. ஏன்? நீங்களாம் புலங்கிற சாதி இல்லைப்பா, நீங்கள்லாம் ஓரமாக நிற்கிற சாதி. நேற்று படித்த பேப்பரில் நீங்கள்லாம் புலங்கிற. அப்போது ஒன்று முன்னா உட்காந்து சாப்பிட, கல்யாணம் கட்ட, நல்லது கெட்டது வர உங்களையெல்லாம் சேர்த்த மாட்டோம். நீங்கள் புலங்காத சாதி. உங்களுக்கு மண்டபம் கிடையாது, கடவுள் கிடையாது. அப்போ எதுக்கு அந்த கடவுள்? எதுக்கு அந்த மண்டபம்? இடிக்கப்பட வேண்டாமா? அப்போது இந்த எஸ்சி பட்டியலிருந்து 1935 பட்டி வீரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் வெளியேறிய பிறகு நீ பிசி. இன்றைக்கி வருஷம் 90 வருஷத்தில் நாடார் சாணார்கள் நாடார்கள் அண்ணாச்சி மேல் சாதியாக போயிட்டான். நடந்ததா இல்லையா? இப்போ இந்த சாதிய பிடிப்பு அப்படிங்கிறது வந்து இவ்வளோ வருடங்கள் கடந்து இப்போ நிறைய பேரை வந்து நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக கொஞ்சம் தளர்ந்துருக்கு அப்படின்ற அந்த பார்வை தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2K கிட்டு இவர் வந்து திருப்பியும் வந்து அதுவும் வந்து அவங்க அம்மா அப்பாவே வந்து போலீஸாக இருந்து இப்படி பண்ணியிருக்காங்கங்கும்போது, ஸோ அவங்களும் படித்தவங்க. ஸோ படித்தவங்களும் இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு வந்து துணை போகிறாங்கங்கும்போது, அப்போ எஜுகேட் பண்ணால் கூட இந்த சாதிய வெறியை வந்து கம்மி பண்ணிட முடியாதா அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்லைம்மா, அதாவது எத்தனை கல்வியாளனாக மாற்றினாலும் அந்த சாதி எடுக்கவே முடியாது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியாங்க கேட்குறேன், நீ என்ன சாதிப்பா கேட்குறானா? அப்புறம் யார் ஒழிக்கிறது? அரசாங்கம் ஏமாத்துதுமா, இந்த திராவிடங்கள் ஏமாத்துது. அத்தனையும் அரசும் அதிகாரிகளும் இந்த சாதியை அப்படியே வச்சுருக்கான். 5வது படிக்கிற பையன் அவன் சாதியோடு இருக்கான். ஒரு சமூகம் தான் மஞ்சள் கயிறு பச்சை கயிறு சிவப்பு கயிறு கட்டணும். வேறு சாதி கட்டினா அங்கேயே வெட்டுறான். பள்ளிக்கூடத்து மாணவன் நாகர்கோவில் வெட்டினானா? பள்ளிக்கூடத்து மாணவன் அருவாளோடு வர்றான். எதுக்கு? என் சாதி தான் உயர்ந்த சாதி, நீ கீழ் சாதி. நீங்கள் அம்பேத்கர் சொல்கிறார், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகும், தொண்டையெல்லாம் காஞ்சி போகும், ஆனால் பானை இருக்கும், தண்ணி இருக்கும், டம்ளர் இருக்கும், நான் தொடக்கூடாது. எவ்வளோ பெரிய மனிதன், எவ்வளோ பெரிய அறிவாளி. உலகத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன் போன மாதம். இந்த மாதம் வாயில் காப்பான் அந்த காவலாளியை கூப்பிட்டு என்னை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னாராம். ஏன்? படிக்கணுமையா நான்? சோத்தை விட எனக்கு எது முக்கியம்? கல்வி தான் முக்கியம் சொன்ன அந்த அம்பேத்கரை அவரே சொல்கிறார், தொண்டையெல்லாம் காஞ்சி தண்ணி இருக்கும், குடிக்க விட மாட்டான். யார்? மேல் சாதி பையன் அந்த கோவலையை எடுத்து கைவிடாமல் ஊற்றுவான், குடிப்பேன். இந்த சாதி தேவையா?
இந்த சாதியை சொல்லுகிற சனாதனம் தேவையா? கொடுத்துருமா இல்லையா? தீ வைக்கணுமா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காசி பாண்டியன்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டை எஸ்ஐ இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கூலிப்படையை வந்து அதாவது இந்த தவறு நடக்கிறதுக்கே அவர் தான் வந்து ஒரு மூல காரணமாக இருந்தார். அவர் தான் வந்து சுர்ஜித்துக்கு வந்து இந்த மாதிரி அவன் அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வரான் அப்படிங்கிற அந்த தகவல் கொடுத்ததாகவும் கூட செய்திகள் வருது. அப்போது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரே வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது வந்து இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அது கன்வே ஆகும்? ஆமாம், எல்லா மனிதனுக்குள்ளேயும் சாதி இருக்குமா. பெரியார் ஒழித்தார் 56. இப்போ 75 வருஷத்தில் சாதி தலைவன் பூரா அதிகமாயிட்டான். ஏன் சாதி தலைவன் அதிகமாவதற்கு காரணம் என்னென்னா, இந்த சாதியை வச்சா ஓட்டு கிடைக்கிது. எம்எல்ஏ ஆகலாம், சேர்மன் ஆகலாம். இப்படி சாதி தான் இங்கே மிக எளிதாக பற்றக்கூடிய ஒரு பொருள். அது பெட்ரோல் டீசல் மாதிரி எது? சாதி தான். இந்த சாதியை வைத்து வாக்கு வங்கிக்காக எல்லா சாதி தலைவர்களும் தன்னை சாதிக்குள்ளே அடைத்து கொள்ளுகிறான். எதுக்காக? வாக்கு வங்கி. வாக்கு வங்கி வந்தால் அதிகாரம் வரும், அதிகாரம் வந்தால் கொள்ளையடிக்கலாம். இதுதான். அப்போது 2 திராவிட இயக்கங்களும் தான் இந்த சாதி ஒழியாமல் பார்த்து கொள்ளுகிறது. சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கல்வியிலேயே வந்து போதிக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடங்களே சாதி கேட்கும்போது அப்போ வந்து சமூக நீதிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காததன் விளைவு தான் இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஹியூமனிட்டியை வந்து போதிக்கணும். அப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபால்ட் இருக்கா? ஆமாம், நீங்கள் திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கு தான் வந்து நிற்கும். எங்கேன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் வந்து நிற்கும். எங்கே மக்கள்கிட்ட விஷயமே போய் சேராமல் தடுக்கப்பட்ட விளைவு தான் இது. எப்படின்னா 75 எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வருகிற பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகள் அந்த குழந்தை என்ன படிக்கணும் முடிவு பண்ணுவான் இல்லையா? இதை யார் எடுத்துகிட்டு போகிறா? டெல்லி எடுத்துகிட்டு போகிறான். ஏன் எடுத்துகிட்டு போகிறான்? இவன் படிக்கக்கூடாது. படித்தா எதை படிக்கணும்? சாதியை படிக்கணும், சனாதனத்தை படிக்கணும், சாமியை படிக்கணும். இந்த சாதி கட்டமைப்பு சண்டாள, சத்திரிய, சூத்திர, வைசிய இதெல்லாம் அடுக்குகளை தான் இது சமூகம் இருக்குது. எவ்வளோ பிற்போக்குத்தனமானது. நெருப்பை வைக்க வேண்டாமா? இதை யார் எடுத்துகிட்டு போகிறா? டெல்லி பார்ப்பனர்கள் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் நீங்கள் கீழடியை இன்னும் தோண்டிட்டு தான் இருக்கான். எடுக்கவே முடியல. அப்போ என்ன காரணம்னா, இங்கே குழந்தை மூளைக்குள்ளேயே சாதியை திணிக்கிறான். நீங்கள் மாநில பட்டியலில் திருப்பி கொடுங்கடான இந்த திமுக அண்ணா திமுக 2 வேலைகளும் கேட்கல. எத்தனை வருஷமா? 50 வருஷமாக கேட்கல. அப்போது இவன் கொள்ளையடிக்கணும், திருடணும். பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பயலுக்கு படுக்க இடம் இல்லாமல், வீடே இல்லாமல், தெருவில் படுத்து கிடந்த பூரா இன்றைக்கி இந்த திராவிட இயக்கத்தில் எவ்வளோ வச்சுருக்கான்? பலாயிரம் கோடி வச்சுருக்கான். இதெல்லாம் எதில் கிடைக்கிது? சாதியில் தான் கிடைக்கிது. சாதியும் சனாதனமும் 2 ரெட்டை குழந்தைகள். சாதியை ஒழிக்கவே கூடாது. நான் இந்த சாதியா, நீ அந்த சாதியா, இவன் நமக்கு அடிமை சாதி. இதுதான். அப்போது இதை யார் ஒழிப்பது? இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது? அத்தனை பேர் எதில் நிற்கிறான்? சாதி கட்டுமானத்தில் நிற்கிறான், சனாதன கட்டுமானத்தில் நிற்கிறான். அப்போது இவனை எஸ்சி பட்டியலில் யார் கொடுத்தானோ, அந்த பட்டத்தை யார் கொடுத்தானோ அவர்கள் தான் அதை எடுக்கணும். யார்? டெல்லி பார்ப்பன தலைமை தான் இவனை எஸ்சி ஆக்கினான், இவனை எஸ்டி ஆக்கினான். அவர்கள் தான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு தீர்மானத்தை போட்டு எஸ்சி பட்டியல். இப்போ அவங்க அந்த மக்கள் அதான் கேட்குறான், பட்டியல் வெளியேற்றம். எனக்கு சோறு வேண்டாயா, உன்னுடைய இடஒதுக்கீடே வேண்டாம், எனக்கு சுயமரியாதையாக வேணும். எனக்கு உன்னுடைய அரசு வேலை இப்போ இல்லாமல் போச்சு. 3 ஏறக்குறைய எல்லா அரசு அலுவலகங்களையும் 1/3 ரிட்டையர் ஆகிட்டான். அங்கே எவனையும் போஸ்டிங்கே போடல. நீங்கள் உயர் பதவிகளில் ரிசர்வேஷனே கிடையாது. உயர் பதவிகளில் ரிசர்வேஷனே கிடையாது. அப்போ அதை காமிச்சு எத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருப்பேன் இந்த சாதியை சொல்லி? அப்புறம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அந்த பையன் கவின். அவங்க அம்மா ஒரு ஆசிரியர், அந்த அம்மா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது. விவசாய நிலம், சமூக அந்தஸ்து பூரா இருக்குது. ஆனால் அவனை எது கொள்ளுது? அந்த சாதி தான் கொள்ளுது.
எவ்வளவு ஒரு மனித சமூகத்தை எவ்வளவு கேவலமாக்கி வச்சுருக்கான் பாரு. இந்த இவனுக்கு அந்த எஸ்சி பட்டம் இல்லைன்னா அந்த கவின் பில்கேட்ஸுக்கு இணையானவன், இளவரசன் சுந்தர் பிச்சைக்கு இணையானவன். இந்த எஸ்சி அடையாளத்தோடு வாழ்ந்து எஸ்சி அடையாளத்தோடு சாவுடா சொல்கிறது யார்? டெல்லி சனாதனம் தான் சொல்லுது. அம்பேத்கர் சொல்கிறாரு, இழிவான இந்துவாக பிறந்து விட்டேன். அந்த மனிதன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், இழிவான இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக சாக விரும்பவில்லை, நான் இந்துங்கிற அந்த இழிவு பட்டத்தோடு சாக விரும்பலடா, நீயே வச்சுக்க இந்துவை, நான் போகிறேன் எங்கே புத்த மதத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். அங்கே எவனோ அன்டச்சபிள் தள்ளுங்கள்டான்னு சொல்கிறதே இல்லை. முஸ்லீமில் உயர்நீதிமன்ற நீதிபதி மூமு இஸ்மாயிலும் வெள்ளிக்கிழமைக்கு துண்டை விரித்து தொழுவார். பக்கத்தில் யார் தொழுவா? கருவாடு விற்கிற வண்டியில் சைக்கிளில் கருவாடு விற்பார்ல பாய், அவரும் தொழுவார். இந்து மதத்தில் கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான். கோயிலுக்கு போனால் வெட்டுறான், சாமி கும்பிட போனால் வெட்டுறான், சுடுகாட்டுக்கு போனால் வெட்டுறான், செத்து போய் புதைக்க விட மாட்டேங்கிறானே. நீ இழிவானவன்டா, உனக்குன்னு தனி சுடுகாடு. ஏண்டா உயிரோடு இருக்கும்போது தான் நான் இழிவானவன், செத்த பிறகுனா இழிவானவனாடா. எந்த ஊர்லடா சொல்கிறீங்க? அப்போ இந்த மதம் தேவையா? இந்த சாதி தேவையா? மதத்தையும் சாதியும் எவன் காப்பாற்றுறானோ அவன் தேவையா? அவனை கண்டுபிடி, அங்கேருந்து வெளியேறு. இப்படி தான் பட்டி வீரம்பட்டி சவுந்தரமுடைய நாடார் வெளியேறினார். 90 வருஷத்தில் அந்த சமூகம் இன்னைக்கு மேலே போயிடுச்சு. அதே ஃபார்முலா தான் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எஸ்சி பட்டியல் எடுத்துட்டா சாதியை ஒழிஞ்சு போயிடுமா. அடுத்து யார் வந்துடுவா? பறையர்கள் அந்த அதே கேட்டகரியில் வந்துடுவான். என்னை எஸ்சி பட்டியல் எடுயா. அப்போ எஸ்சி பட்டியல் எடுக்கப்பட்டால், இந்த இழிவு துடைக்கப்பட்டால் இவன் அடையாளம் மாறி போயிடுவான். இதை செய்ய அதான் சொல்யூஷன். இதை யாருமே செய்ய மாட்டான், அதுதான் சொல்யூஷன். அதுதான் புரியுதா உங்களுக்கு? இதை யாருமே செய்ய மாட்டான், 100 வருஷம் எவனுமே செய்யலை. காரணம், இதை வச்சு பிழைப்புவாதியாக இருக்கான், இதை வச்சு போரிக்கி திங்கணும்னு நினைக்கிறான், இதை வச்சு எம்பி ஆகணும்னு நினைக்கிறான், இதை வச்சு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறான், இதை வச்சு கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறான். என் ஜாதி எனக்கு ஓட்டு போட்டால் போண்டா, அவன் போட வேண்டாம். டேய், நம்மளாம் ஒரு மேல் சாதிடா, நமக்கு ஓட்டு போடுறா, அவன் கீழ் சாதி, அவனுக்கு ஓட்டு போடாதரா, அவன் நமக்கு அடிமையாக இருக்கணும்டா. மலத்தை திங்க வைக்கிறாமா? ஒரு தலித்து ஒரு பறையர் ஜெயிச்சதுக்கு அவனை என்ன பண்ணுறான்? மலத்தை திங்க சொல்லி அடிக்கிறான். மனித குலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த சாதி எவ்வளவு கொடுமையானதுன்னு பாரு. அப்போது சாதி இன்னும் பாதுகாக்கிறான். நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுக திருநெல்வேலியில் கொண்டு போய் ஒரு பட்டியலில் நான் மாவட்ட செயலாளர் போடணுமா இல்லையா? அவன் மனுஷன் தானே, அவனு திமுக இருக்கான்ல, அந்த மக்கள் திமுக ஓட்டு போடுறான்ல, போடுறாங்களா? இல்லை. யாரை போடுறான்? மேல் சாதி தான் போடுறான். எங்கே? திருநெல்வேலிக்கு. சரி, அண்ணா திமுக போடுறான், அவனும் போட மாட்டான். சரியா? இந்த பக்கம் வா, கிருஷ்ணகிரி தருமபுரி பூராமல் ஒரு சாதி பெல்ட் இல்லையா? அங்கே தான் குடிசை கொளுத்தப்படுது. குடிசை கொளுத்தப்படுகிற பொழுது எவன் பாதிக்கப்படுறானோ அந்த சாதி, இந்து மதத்தை எதிர்த்தவன் தான் முதல்ல பறையர். இந்து மதத்தில் சேர மாட்டேன்னு சொன்னவன் தான் அந்த பறையர். புத்த மதத்தை நான் ஏற்றுக்கொண்டவன், நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னவன் தான், எதிர்த்து நின்று அடித்தவன் தான் இந்த பறையருக்கான அடையாளம். அவன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி தருமபுரியில் திமுக அதிமுக போடுமா? போடாது. அவன் அடிமை. ஒரு பேருக்கு வேணால் ஒரு 4 பேர் திமுகவில் வச்சுக்குவான், லெட்டர் பேடுக்கு. அதிமுக லெட்டர் பேடு வச்சுக்குவான். எதுக்கு? ஷெட்யூல்டு காஸ்ட். என்கிட்ட எஸ்சி இருக்காயா, என்கிட்ட அருந்ததி இருக்காயா, என்கிட்ட பல்லர் பறை எல்லாம் என்கிட்ட இருக்கான், காண்பிப்பதற்காகத்தான். ஏன் ஆதி திராவிட நலத்துறை கைவிழி செல்வராஜ் என்ற தேவேந்திர குல வேளாளர் தான் கொடுக்கணுமா? ஏன் துரைமுருகனுக்கு கொடுக்கூடாதா? துரைமுருகனுக்கு இருக்கக்கூடிய துறை கைவிழி செல்வராஜ் பார்க்க தெரியாதா? எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க இந்த திராவிட இயக்கம். தமிழரசிக்கு ஆதி திராவிட நலத்துறை தான். மதுரையைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் தமிழரசிக்கு என்ன துறை? ஆதி திராவிட நலத்துறை. நீயும் எஸ்சி துறை போ. ஏன் அது அந்த அம்மாவுக்கு பிடபிள்யூ பார்க்க தெரியாதா? ஃபைனான்ஸ் பார்க்க தெரியாதா? இல்லை ரெவன்யூ பார்க்க தெரியாதா? தாழ்த்தப்பட்டவனுக்கு தாழ்த்தப்பட்ட துறை. என்னடா எந்த ஊர்ல இந்த சட்டம் இருக்குது? ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட இயக்கங்கள்.